அவள் வருவாளா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லக்ஷ்மி கீழே விழ போகும்போது மித்ரா போயிட்டு லக்ஷ்மியை தாங்கி பிடிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரோட முகமும் ஒன்னோட ஒன்று ஒராசிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கலர் பவுடரெல்லாம் லக்ஷ்மியோட முகத்தில் பட்டுரும். இதை பார்த்ததுமே மனிஷா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி ஆனதுக்கப்புறமா திரும்பவும் லக்ஷ்மியை அதே மாதிரி மித்ராவோட முகத்தில் பூச சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க மனிஷா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எப்படியாவது இந்த லக்ஷ்மி மறைக்கிற அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸில் ஒரு டேப்லெட்டை போட்டு கலந்துருவாங்க. இதை லக்ஷ்மியை குடிக்க வச்சுட்டோன்னா அவள் கண்டிப்பாக உண்மையை மட்டும்தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியையும் அதை குடிக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ விவேக் என்ன பண்ணுறாங்கன்னா ஜானுக்கு கால் பண்ணி இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்துட்டேன், உன்னோட அக்கா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன், நான் உன்னை லவ் பண்ணுற விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லக்ஷ்மி கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பேசுகிற எதையுமே லக்ஷ்மி கேட்டிருக்க மாட்டாங்க. கடைசியாக திரும்பி என்னவோ சொல்லிட்டு இருந்தியே, யார் நீ லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு கேட்க, இப்போ உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதையும் கேட்குற நிலைமையில இல்லை அப்படின்னு விவேகம் அமைதியாக விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா பிரவீன் அந்த இடத்துக்கு வராங்க. எப்படியாவது மித்ராவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு இன்ஜெக்ஷனோடு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக உடனே மித்ராவுக்கு பேரலைஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணி இந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அந்த மாதிரி ஆகிடும்ல, அது சரி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மருந்து இருக்குல்ல அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதனால் மித்ராக்கு அந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு மித்ரா பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா சஞ்சனா என்ன பண்ணுறாங்கன்னா பிரவீன் டாக்டர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருப்பாங்க. இது உடனே போயிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி ஒரு பக்கம் அந்த மயக்கத்திலே நேராக அரவிந்தா கிட்ட போய் பேசுகிறாங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்க, இந்த வயசுலையும் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு உண்மையை சொல்லணும், அந்த உண்மையை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் என்னம்மா என்ன அது சொல்லு அப்படின்னு சொல்ல மனிஷா ஒரு பக்கம் அந்த உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க மித்ரா கிட்ட போயிட்டு லக்ஷ்மி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக எந்த உண்மையும் சொல்லலை அப்படின்னு மனிஷா ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. சஞ்சனா பிரவீன் பேசினதை கேட்டுட்டு நேராக லக்ஷ்மி கிட்ட போயிட்டு அண்ணாக்கு ஆபத்து, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக பிரவீன் மித்ராவுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுருவாங்க. போட்ட உடனே அப்படியே மித்ரா கீழே விழுந்து ஒரு கை கால் வராமல் போயிடும். உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. நேராக அங்கே போனதுக்கப்புறமா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு யாரோ இவரோட உடம்புல பயங்கரமான ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதனால இவருக்கு பேரலைஸ் ஆயிருக்கு. இதுக்கான இன்ஜெக்ஷன் இங்கே எங்ககிட்ட கிடையாது, வேறு எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாங்க. ஆனால் அங்கேயும் இருக்குமான்னு தெரியல, நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு ஒரு 2-3 இடத்த சொல்ல, அதனால எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நாம ஒவ்வொருத்தராக ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி போகிறாங்க. ஆனால் யாருக்குமே அந்த இன்ஜெக்ஷன் கிடைக்காது. அந்த ஹாஸ்பிட்டலில் பிரவீன் இருப்பார். அதை பார்த்துட்டு எப்படியும் நீங்கள் என்கிட்ட தான் வந்தாகணும், இந்த மொத்த குடும்பமும் இப்படி அழகத்தை பார்த்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க எல்லாரும் போயிட்டு தேடி பார்த்துட்டு விவேக் லக்ஷ்மி அப்படின்னு எல்லாரும் தேடி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. யாருக்குமே அந்த இன்ஜெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரவீன் என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன லக்ஷ்மி, உன்னோட ஹஸ்பண்ட் இப்படி பார்க்கறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கா, ஆனால் அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட தான் இருக்கு, திரும்பவும் மித்ரா உனக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த டவுன்ஷிப் ப்ராஜெக்டை எனக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும், அப்படி நீ அந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுத்தனா அதுக்கான மருந்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்கிட்ட தான் இருக்குது, நீ வேறு எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, அந்த ப்ராஜெக்டை நீ எனக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இதை கேட்டுட்டு அமைதியாக ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. ஒரு பக்கம் டாக்டர் இன்னும் 1/2 hour தான் இருக்குது, 1/2 hourக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா அவரோட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால லக்ஷ்மி நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போக, இப்போ மனிஷா எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு அவரோட உயிர் ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் ஒரு சில முடிவெல்லாம் எடுக்க தான் செய்வேன், நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.